எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி ரிவிஷன் பார்ட் 2 மின்வேதியியல் ரிவிஷனோட செகண்ட் பார்ட் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது அத்தியாவசியமான ஒண்ணு. ஒரு எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது கரண்ட்டை உள்வாங்கி அயன்ஸா பிரிகை அடையும். ஆர்எல்ஸ் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அதுல நடந்து அயன்ஸா பிரிகை அடைஞ்சு சரியா அது வந்து கரண்ட்டை நமக்கு வெளியே கொடுக்கும். இந்த ரெண்டு வேலையுமே செய்யும். ஒரு எலக்ட்ரோலைட் மின்பகுளி அப்படிங்கிறது மின்னோட்டத்தை உள்ள செலுத்தும் போது அது அயனிகளா பிரிகை அடையக்கூடியதா இருக்கும். இல்லைன்னா ஒரு வேதிவினையின் மூலமா அது அயனிகளா பிரிகை அடைஞ்சு மின்னோட்டத்தை நமக்கு கொடுக்கறதா இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்தையுமே ஒரு எலக்ட்ரோலைட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா எலக்ட்ரோடு மின்வாய் அப்படிங்கிறது. ஸோ இந்த மின்வாய்களை மின் பகுதியில வைக்கும் போதுதான் கரண்டை கொடுக்கவோ இல்லை அதுல இருந்து கரண்டை வெளியே எடுக்கவோ முடியும். எனிவோ சரியா, நீங்க ஒரு மின்வாய ஒரு மின் பகுதியில வச்சிருக்கீங்க. அந்த மின்வாயில இருந்து எலக்ட்ரான்கள் மின் பகுதிக்குள்ள போகணும், இல்லைன்னா மின் பகுதியில இருந்து எலக்ட்ரான்கள் மின்வாய்க்குள்ள போகணும். ஒரு எலக்ட்ரோலைட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க அப்படின்னா எலக்ட்ரோலைட்ல இருந்து எலக்ட்ரோடுக்கோ அரல்ஸ் எலக்ட்ரோட்ல இருந்து எலக்ட்ரோலைட்டுக்கோ எது போகணும்? எலக்ட்ரான்கள் போகணும். இந்த எலக்ட்ரான்கள் எவ்வளவு வேகமா அந்த எலக்ட்ரோலைட்ல ஓடுது, இந்த எலக்ட்ரான்கள் எவ்வளவு வேகமா அந்த மின்பகுதிக்குள்ள ஓடுது அப்படிங்கிறது தான் அந்த எலக்ட்ரோலைட்டோட கண்டக்டன்ஸ், கடத்துத்திறன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கண்டக்டன்ஸை பாதிக்கக்கூடிய விஷயம் இல்லாட்டி இந்த கண்டக்டன்ஸை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அதாவது ஒரு மின்பகுதியோட கடத்துத்திறன் அதிகமா இருக்கணும் அப்படின்னா, கண்டக்டன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கணும் அப்படின்னா, கண்டக்டன்ஸ் அதாவது கடத்துத்திறன் இது அதிகமா இருக்கணும் அப்படின்னா அந்த மின்பகுதி சரியா நம்ம என்ன பண்ணிருப்போம், அதை ஒரு கரைசலா தான் வச்சிருப்போம், அதை சொல்யூஷனா தான் வச்சிருப்போம். ஒரு கரைசலா தான் என்ன பண்ணிருப்போம், அந்த மின்பகுதியை வச்சிருப்போம். சரியா, மின்பகுதி கரைசல் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் சொல்லுவோம். மின்பகுதி கரைசல். இந்த மின்பகுதி கரைசல் இருக்கு பாத்தீங்களா, இது அளவில்லா நீர்த்தல்ல இருக்கணும். எப்படி இருக்கணும்? இன்ஃபைனைட் டைலூஷன்ல இருக்கணும். அப்படின்னா இன்ஃபைனைட் டைலூஷன் அதாவது அதிகமான அளவுக்கு வந்து பார்த்தோம்னா தண்ணிக்குள்ள கரைஞ்சிருக்கணும். அதுல இருக்கக்கூடிய எல்லா அயனிகளும் தனித்தனியா பிரிகை அடையக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தோம்னா என்ன இருக்கணும்? டிசோசியேஷன் வந்து பார்த்தோம்னா 100% கம்ப்ளீட்டா நடக்கணும். இப்போ உதாரணத்துக்கு காப்பர் சல்பைட் இருக்குது அப்படின்னா அது இன்ஃபைனைட் டைலூஷன் ஆயிருக்குது, அளவில்லா நீர்த்தல் அது நடந்திருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அளவில்லா நீர்த்தல் அப்படிங்கிறது நடந்திருக்குதுன்னா அது என்ன அர்த்தம்? அதுல இருக்கக்கூடிய எல்லா அயனிகளுமே பிரிகை அடைஞ்சிருக்கணும். காப்பர் சல்பைட் இருக்குது அப்படின்னா காப்பர் சல்பைட் அந்த காப்பர் சல்பைட்ல இருக்கக்கூடிய எல்லா மாலிக்யூல்ஸும் ஒவ்வொரு மாலிக்யூலும் காப்பர் சல்பைட் தான். சரியா, CuSO4 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 நிறைய காப்பர் சல்பைட் இருக்கும். எல்லா காப்பர் சல்பைட்டும் என்ன இருக்கணும்? காப்பர் 2+ ஆகவும் SO4 2- ஆகவும் மாறி இருக்கணும். சரியா, அளவில்லா நேரத்தில் நடந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? கம்ப்ளீட் டிசோசியேஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம். கம்ப்ளீட் டிசோசியேஷன் ஆயிருக்குது. கம்ப்ளீட் டிசோசியேஷன் அதாவது முழுவதுமாக பிரிகை அடைந்திருக்கிறது. முழுவதுமாக பிரிகை அடைதல். சோ முழுவதுமா பிரிகை அடையும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா அதால என்ன பண்ண முடியும்? அதிகமான அளவுக்கு அதோட கடத்துத்திறன் வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் கண்டக்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா வச்சுக்கும். அதோட கடத்துத்திறன் எப்படி இருக்கும்? மேக்ஸிமமா இருக்கும். மேக்ஸிமம் கண்டக்டன்ஸ் நமக்கு கிடைக்கும். அதாவது அதிகபட்ச கடத்துத்திறன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சரியா, அப்போ அளவிலா நீர்த்தல்ல எவ்வளவு அதிகபட்ச கடத்துத்திறன் இருக்குதோ, அளவிலா நீர்த்தல்ல எவ்வளவு சமான கடத்துத்திறன் சொல்லுவோம். அத நமக்கு பாக்குறதுல சமான கடத்துத்திறன், அளவிலா நீர்த்தல்ல இருக்கக்கூடிய சமான கடத்துத்திறன் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச கடத்துத்திறனா இருக்கணும். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லாம்டா இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லாம்டா இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா, சோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா என்கிட்ட வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஏதோ ஒரு கரைசல், எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா சோடியம் குளோரைடு கரைசல்னு வச்சுக்கோங்க. சரியா, இதோட கடத்துத்திறனை நான் என்ன பண்ணிக்கிறேன்? லாம்டான்னு வச்சுக்கிறேன். இதோட கடத்துத்திறன் என்னன்னு வச்சுக்கிறேன்? லாம்டான்னு வச்சுக்கிறேன். சரியா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா இதோட டைலூஷன் லெவல் வந்து பார்த்தோம்னா
இதோட டைலூஷன் வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட வால்யூம் இந்த அளவுக்கு இந்த கன அளவுல வந்து பார்த்தோம்னா என்ன இருக்குது டைலூட் ஆயிருக்குது. ஸோ அதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அந்த நார்மலா இருக்கக்கூடிய டைலூஷன்ல இருக்கக்கூடிய கடத்துத்திறனை லாம்டா வின்னு வச்சுக்கிறேன். இதுக்கும் லாம்டா இன்ஃபினிட்டிக்கும் அதாவது அளவில்லா நீர்த்தில் இருக்கக்கூடிய கடத்துத்திறனுக்கும் உள்ள விகிதத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆல்பான்னு சொல்லுவோம். ஆல்பா அப்படிங்கிறது என்னன்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். பிரிகை மாறிலி இல்லாட்ட பிரிகை காரணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பிரிகை காரணின்னு சொல்லுவோம். ஆல்பாங்கிறது என்ன லாம்டா வி பை லாம்டா சி. இல்லனா வந்து பார்த்தோம்னா ஆல்பா இஸ் ஈக்குவல் டு லாம்டா வி பை லாம்டா இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம். ஆர்எல்ஸ் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு சம் அதர் புக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா லாம்டா சி பை லாம்டா ஜீரோன்னு சொல்லுவாங்க. லாம்டா ஜீரோ அப்படிங்கிறது என்ன அளவில்லா நீர்த்தல் இருக்கக்கூடிய சரியா இன்ஃபைனைட் டைலூஷன்ல இருக்கக்கூடிய ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் சமான கடத்துத்திறன் சரியா. லாம்டா வி அப்படிங்கிறது சாதாரண நிலையில இருக்கக்கூடிய கடத்துத்திறன். இது ரெண்டுக்குள்ள விகிதம் தான் என்ன ஆல்பா சரியா. இது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எதுல எலக்ட்ரோலைட்டோட பண்புகள் வரும்போது இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம். பிரிகை மாறிலி அப்படிங்கிறது பிரிகை மாறிலி அப்படிங்கிறது அந்த எலக்ட்ரோலைட்டிக் அந்த எலக்ட்ரோலைட்டை தண்ணிக்குள்ள போட்டிருக்கும் போது கரைச்சிருக்கும் போது அது எந்த அளவுக்கு அயனிகளா பிரிகை அடைஞ்சிருக்குது அப்படிங்கறத சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பிரிகை காரணி இல்லாட்ட பிரிகை மாறிலின்னு சொல்லுவோம். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் சொல்லுவோம். சோ டிகிரி ஆஃப் டிசோசியேஷனோட ஃபார்முலா என்ன அளவில்லா நீர்த்தல்ல என்ன சமான கடத்துத்திறன் இருக்குது இன்ஃபைனைட் டைலூஷன்ல லாம்டா என்ன இருக்குது அதுக்கும் லாம்டா விக்கும் உள்ள ரேஷியோ. கோல்ட்ராஸ் லா கோல்ட்ராஸ் விதி. கோல்ட்ராஸ் விதி அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு இந்த லாம்டா இன்ஃபினிட்டி இருக்கு பாத்தீங்களா. இந்த லாம்டா இன்ஃபினிட்டி வந்து பார்த்தோம்னா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா லாம்டா ஆஃப் கேட்டயான் பிளஸ் லாம்டா ஆஃப் ஆனயான் இதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஒரு எலக்ட்ரோலைட் இருக்குது. அந்த எலக்ட்ரோலைட்டோட சரியா அளவில்லா நீர்த்தலில் இருக்கக்கூடிய சமான கடத்துத்திறன் ஒரு எலக்ட்ரோலைட் இருக்குது. அதோட அளவில்லா நீர்த்தலில் இருக்கக்கூடிய சமான கடத்துத்திறன் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய கேட்டயானோட கடத்துத்திறன் என்ன ஆனயனோட கடத்துத்திறன் என்ன இது ரெண்டோட சமேஷனுக்கு என்னவா இருக்கும் ஈக்குவலா இருக்கும். லாம்டா கேட்டயன் என்ன இருக்குது லாம்டா ஆனயன் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லாம்டா இன்ஃபினிட்டி ஆஃப் சோடியம் குளோரைடு நீங்க பாக்குறீங்கன்னா லாம்டா ஆஃப் Na பிளஸ் பிளஸ் லாம்டா ஆஃப் Cl மைனஸ் பார்த்தா போதும். சோ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் லாம்டா இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது கிடைச்சிரும். சோ இதோட மிகப்பெரிய பயன்பாடு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பொருட்களுக்கு ஒரு சில என்ன சொல்றது ஒரு சில எலக்ட்ரோலைட்டுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களால என்ன கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்கும் அப்படின்னா லாம்டா இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு CH3COOH எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து பார்த்தோம்னா ஒரு வீக் எலக்ட்ரோலைட் ஒரு வலிமை குறைந்த எலக்ட்ரோலைட். இதோட சமான கடத்துத்திறனை நீங்க கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க. லாம்டா ஆஃப் CH3COOH கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க. சோ இந்த ரூல் படி கோல்ட்ராஸ் விதிப்படி இது எப்படி இருக்கும் லாம்டா ஆஃப் CH3COO மைனஸ் பிளஸ் லாம்டா ஆஃப் H பிளஸ் க்கு ஈக்குவலா இருக்கும். லாம்டா ஆஃப் H பிளஸ் க்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ உங்களால என்ன கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா இத டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது. பட் இது ரெண்டோட சமேஷனை இது ரெண்டோட கூடுதலை இன்டைரக்டா உங்களால கண்டுபிடிக்க முடியும். எப்படி அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு வலிமை குறைந்த மின்பகுதியா இருக்கிறதால தான் உங்களால என்ன கண்டுபிடிக்க முடியல லாம்டா ஆஃப் CH3COOH கண்டுபிடிக்க முடியறது இல்ல. இதுவே உங்களால லாம்டா ஆஃப் HCl ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். லாம்டா ஆஃப் சோடியம் குளோரைட ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இவங்க எல்லாம் வலிமை மிகுந்த மின்பகுதிகள். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லாம்டா ஆஃப் CH3COONA ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். CH3COOH அப்படிங்கிறது வலிமை குறைந்தது. அதுவே அதோட உப்பு வலிமை குறைந்த ஆசிட் இது. இதோட உப்பு வந்து பார்த்தோம்னா இதுல ஹைட்ரஜனுக்கு பதிலா சோடியம் போட்டீங்கன்னா அது உப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலிமை மிகுந்த உப்பு. சோ இந்த மூணுக்குமே லாம்டா வேல்யூ அப்படிங்கிறது தெரிஞ்சதா இருக்கும். சரியா இந்த மூணையும் வச்சுக்கிட்டு நீங்க என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா லாம்டா ஆஃப் CH3COOH கண்டுபிடிக்கலாம். எப்படி இது லாம்டா ஆஃப் H பிளஸ் பிளஸ் லாம்டா ஆஃப் Cl மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரியும் அக்கார்டிங் டு கோல்ட்ராஸ் விதி. இது வந்து பாத்தீங்கன்னா லாம்டா ஆஃப் Na பிளஸ் பிளஸ் லாம்டா ஆஃப் Cl மைனஸ் பிரியும். இது லாம்டா ஆஃப் CH3COO மைனஸ் பிளஸ் லாம்டா ஆஃப் Na பிளஸ் பிரியும்.
சோ நமக்கு தேவையான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா இவனும் இவனும் தான். அப்ப இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணுங்க இந்த ஈக்குவேஷன்ல. இது ஈக்குவேஷன் 1, இது 2, இது 3. யாருன்னா நமக்கு தேவை? 1ம் 3யும் தேவை. அதுல தான் நமக்கு தேவையான ஆட்கள் இருக்காங்க. யார் தேவையில்ல? 2 தேவையில்ல. 2 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. இத சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைச்சிரும்? lambda of HCl, lambda of CH3 COONA. இது ரெண்டையும் ஆட் பண்றீங்க. யார சப்ட்ராக்ட் பண்றீங்க? சோடியம் குளோரைடை சப்ட்ராக்ட் பண்றீங்க. அப்படி சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இது ரெண்டும் ஆட் ஆகும். lambda of H plus plus lambda of CH3 COO minus. lambda of Cl minus lambda of Cl minus கேன்சல் ஆயிரும். ஏன்னா இத கழிக்கிறோம். இந்த Na plus இந்த Na plus கேன்சல் ஆயிரும். சோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? lambda infinity of CH3 COOH கிடைச்சிரும். அப்ப ஒரு வலிமை மிகுந்த மின்பகுளியோட சமான கடத்துத்திறன், சரி, வலிமை குறைந்த மின்பகுளியோட சமான கடத்துத்திறனை கண்டுபிடிக்கிறதுக்கு வலிமை மிகுந்த மின்பகுளியை யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது எந்த விதியோட பயன்பாடு? கோல்ட்ராஸ் விதியோட பயன்பாடு. ஒரு வீக் எலக்ட்ரோலைட்டோட ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸை வச்சுக்கிட்டு அதோட லாம்டா வேல்யூ, அதோட ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இது கோல்ட்ராஸ் விதியோட ஒரு பயன்பாடு. ரைட்டா? கோல்ட்ராஸ் விதியோட அடுத்த பயன்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, to find the value of alpha. To find the value of alpha. ஆல்பாங்கிறது யாரு? பிரிகை வீதம். சரியா? ஆல்பா, அதாவது ஆல்பா மதிப்பை கணக்கிட, எது? பிரிகை வீதத்தின் மதிப்பை கணக்கிட. எப்படி கணக்கிட முடியும்? நமக்கு தான் தெரியுமே. ஆல்பா அப்படிங்கிறது என்ன? ஆல்பா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா lambda of v by lambda of infinity ன்னு சொல்லுவோம். அதாவது எந்த ஒரு பொருள், எந்த ஒரு மின்பகுளி இருந்தாலும் அதோட சாதாரண கடத்துத்திறன் பை அளவில்லா நீர்த்தல்ல என்ன கடத்துத்திறன் இருக்குது, நார்மல் கண்டிஷன்ல என்ன டைல்யூஷன் பை lambda infinity என்ன இருக்குது. சோ ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து k வேல்யூ அப்படிங்கிற ஒரு வேல்யூவை இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். k வேல்யூ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் இருக்குதுன்னா அந்த ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய சமநிலை மாறிலி, அந்த ஈக்குவேஷனுக்கான சமநிலை மாறிலி, அதாவது ஈக்குவலன்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்ன கான்ஸ்டன்ட்? ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். என்ன கான்ஸ்டன்ட்? ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். ஏன்னா நமக்கு நடத்தக்கூடிய, நம்ம பண்ணக்கூடிய எல்லா வினைகளுமே, உதாரணத்துக்கு CH3COOH இருக்குது, இது CH3COO மைனஸ் பிளஸ் H பிளஸ் பிரிகை அடையுதுன்னு வைங்க. சோ இந்த வினையை வந்து பாத்தீங்கன்னா இந்த வினை என்ன வினையா இருக்கும்? ஒரு மீள் வினையா தான் இருக்கும், ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷனா இருக்கும். சோ இந்த ரியாக்ஷனுக்கு கண்டிப்பா என்ன இருக்கும்? K அப்படிங்கிற சமநிலை மாறிலின்னு ஒண்ணு இருக்கும். சோ ஏற்கனவே சமநிலை மாறிலியை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். CH3COOH மைனஸ் CH3COOH வந்து பார்த்தோம்னா CH3COO மைனஸ் பிளஸ் H பிளஸ் பிரியும். அதே சமயத்துல இந்த பிரியடைஞ்ச இவங்க ரெண்டு பேரும் CH3COO மைனஸும் H பிளஸும் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணும்? எகைன் CH3COOH ரிட்டர்ன் கொடுக்கும். சோ இந்த மாதிரி நடக்கிறது தான் ரிவர்சிபிள் ரியாக்ஷன். சரியா? இந்த ரியாக்ஷன்ல சமநிலை மாறிலி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா CH3COO மைனஸோட செறிவு என்ன, கான்சென்ட்ரேஷன் என்ன, இன்டு H பிளஸோட செறிவு என்ன பை CH3COOH ஓட செறிவு என்ன. இதான் என்ன ஃபார்முலா? K ஓட ஃபார்முலா. இது இந்த CH3COOH அப்படிங்கிறது ஒன்னு லிக்விடாவோ இல்ல வேற என்ன சாலிடாவோ தான் இருக்கும். அதனால இதோட செறிவு அப்படிங்கிறது எப்பவுமே என்னவா இருக்கும்? ஒன்னா இருக்கும். அப்ப K அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா CH3COO மைனஸ் இன்டு H பிளஸ், இதுக்கு தான் என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். இதோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஆஸ்ட்வால்ட் டைல்யூஷன் ஒரு லா யூஸ் பண்ணுவோம். ஆஸ்ட்வால்ட் நீர்த்தல் விதின்னு ஒரு விதி யூஸ் பண்ணுவோம். நடத்தும் போது நான் சொல்லியிருப்பேன், பிரீஃபா நடத்தும் போது சொல்லியிருப்பேன். சோ அதோட ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்பா ஸ்கொயர் C பை 1 மைனஸ் ஆல்பா. இதான் என்ன ஃபார்முலா? K ஓட ஃபார்முலா, சமநிலை மாறிலிக்கான ஃபார்முலா. ஆல்பா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா அப்படிங்கிறது என்ன? பிரிகை மாறிலி. C அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இந்த CH3COO மைனஸ் இல்லனா H பிளஸ், இது ரெண்டோட கான்சென்ட்ரேஷன். ஏதோ ஒண்ணுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே தான். சரியா? சோ இதுல நீங்க K is equal to ஆல்பாக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம்? lambda v by lambda infinity போட்டீங்கன்னா சோ lambda square by lambda infinity square into C by 1 minus lambda v by
லாம்டா இன்ஃபினிட்டி. சரியா? சோ இத மாடிஃபை பண்ணி எழுதுனீங்கன்னா லாம்டா v ஸ்கொயர் c பை லாம்டா இன்ஃபினிட்டி ஸ்கொயர் இன்டு 1 மைனஸ் லாம்டா v பை லாம்டா இன்ஃபினிட்டி. சரியா? சோ இதுதான் எதுக்கு உள்ள தொடர்பு k, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாம்டா அப்புறம் c, இந்த மூணுக்கும் உள்ள இடையில இருக்கக்கூடிய தொடர்பு. சரியா? சோ இதுல எய்தர் உங்களுக்கு k வேல்யூ தெரிஞ்சதுனாலும் சரி இல்ல c வேல்யூ தெரிஞ்சதுனாலும் நீங்க என்ன பண்ணிடலாம், ஈஸியா ஆல்பா மதிப்பையும் k மதிப்பையும் ஈஸியா என்ன பண்ண முடியும், உங்களால கண்டுபிடிக்க முடியும். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தோம்னா ரேர்லி, சரியா, ரொம்ப ரேரா வந்து சால்வ் ஆகக்கூடிய ரேர்லி சொலிபிள் சால்ட்டோட எதை கண்டுபிடிக்கிறது, சொலிபிலிட்டியை கண்டுபிடிக்கிறது. சொலிபிலிட்டினா என்ன அர்த்தம், கரைதிறனை கண்டுபிடிக்கிறது. எதோட கரைதிறன், சொற்ப அளவே கரையக்கூடிய உப்புக்கள், இதோட கரைதிறனை கண்டுபிடிக்கிறது. சொற்ப அளவே கரையும் உப்புக்களின் கரைதிறன். சரியா? சோ இதுக்கு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சில்வர் குளோரைடு எடுத்துக்கங்க. சோ இந்த சில்வர் குளோரைடு எப்படி பிரியும், சில்வர் பிளஸ் பிளஸ் சிஎல் மைனஸ் பிரியும். சில்வர் குளோரைடு அப்படிங்கிறது நார்மலா சாலிடா இருக்கும். பிரிஞ்சதுக்கு அப்புறம் இது அக்வா, இதுவும் அக்வா, தண்ணிக்குள்ள பிரிஞ்சிடும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கேஎஸ்பின்னு சொல்லுவோம். சரியா? ஸ்ட்ராங்லி சால்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எஸ்பி அப்படின்னா கேஎஸ்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது சமநிலை மாறிலி என்ன சொல்லுவோம், கேஎஸ்பின்னு சொல்லுவோம். இது என்ன வரும்னா ஏஜி பிளஸ் இன்டு சிஎல் மைனஸ் பை ஏஜிசிஎல் வரும். அதை நீங்க ஒண்ணுன்னு வச்சுக்கலாம். சரியா? சோ இதோட செறிவு வந்து சி அப்படின்னா இதுக்கும் என்னவா இருக்கும், செறிவு சி தான் இருக்கும். கான்சென்ட்ரேஷன் சி சி வச்சுக்கிட்டீங்கன்னா கேஎஸ்பி ஈக்குவல் என்ன வரும், சி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும். கேஎஸ்பி ஈக்குவல் என்ன, சி ஸ்கொயர். சரியா? இதுவே நமக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு மோலார் கண்டக்டன்ஸ் ஏஎம்க்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, மோலார் கண்டக்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன, கப்பா பை எம், இதான் ஃபார்முலா படிச்சிருப்போம். கப்பா பை மொலாரிட்டி. மொலாரிட்டிக்கு இன்னொரு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன். மொலாரிட்டினாலும் கான்சென்ட்ரேஷன்னாலும் ஒரே அர்த்தம் தான். சரியா? சோ அப்ப கப்பா பை என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீன் வந்துரும். அப்ப சி ஈக்குவல் டு கப்பா பை ஏஎம். அப்ப கேஎஸ்பி ஈக்குவல் டு ஓகேயா கப்பா ஸ்கொயர் பை ஏஎம் ஸ்கொயர். ஓகேயா? இதுல யூனிட்டை நம்ம கரெக்டா செக் பண்ணிக்கணும். ஓகேயா? சோ இதுதான் வந்து என்ன, ரேர்லி சால்பிள் சால்ட். அதுக்கு தான் எஸ்பிங்கிற வார்த்தை சொல்லுவாங்க. அது ஸ்பிராங்க்லி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வரும். அதாவது சொற்பளவு ரொம்ப ரேரா கரையக்கூடிய உப்புகளோட கரைதிறன். அதோட கரைதிறனை கண்டுபிடிக்கிறதுனா அதோட என்ன கண்டுபிடிக்கணும், அதோட கே மதிப்பை கண்டுபிடிக்கணும். சோ ஃபார்முலா என்ன, கப்பா ஸ்கொயர் பை மொலாரிட்டி ஸ்கொயர். இதான் அதோட ஃபார்முலா. ரைட்டா? சோ இந்த மூணு வந்து பாத்தீங்கன்னா மின்வேதி கலன், எலக்ட்ரோகெமிக்கல் செல். சோ எலக்ட்ரோகெமிக்கல் செல் அப்படிங்கிறது கெமிக்கல் எனர்ஜி மூலமா கெமிக்கல் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அதாவது மின் ஆற்றலை வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றக்கூடிய ஒரு கருவி. மின் ஆற்றலாக மாற்றக்கூடிய ஒரு கருவி. சோ எப்படி மாத்தும், இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்ன, எலக்ட்ரோலைட் தேவை. சரியா? என்ன தேவை, எலக்ட்ரோலைட். எலக்ட்ரோலைட் மின் பகுதி. அப்புறம் ரெண்டாவது என்ன தேவை, எலக்ட்ரோட்ஸ் தேவை. எலக்ட்ரோட்ஸ் மின் வாய்கள் தேவை. அடுத்து என்ன தேவை, எலக்ட்ரோலைட், எலக்ட்ரோட்ஸ், தென் வந்து பார்த்தோம்னா சால்ட் பிரிட்ஜ், உப்பு பாலம். சால்ட் பிரிட்ஜ், உப்பு பாலம். சோ நீங்க எடுத்துக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்டும் எலக்ட்ரோட்ஸும் கரெக்டா பொருந்தக்கூடியதா இருக்கணும், வினைப்படக்கூடியதா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து எதை எடுத்துக்கிறேன், உப்பு பாலம். இப்ப நான் எதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிங்க் சல்பேட் எலக்ட்ரோலைட்டா எடுத்துக்கிறேன். எதை எடுத்துக்கிறேன், ஜிங்க் சல்பேட். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிங்க் ராட வந்து பிக்ஸ் பண்ணிடுறேன். எதை பிக்ஸ் பண்றேன், ஜிங்க் ராட பிக்ஸ் பண்றேன். அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா காப்பர் சல்பேட் எடுத்துக்கிறேன்.
இதுல காப்பர் ராட எலக்ட்ரோலைட்டா வச்சிடுறாரு. காப்பர் ராட எலக்ட்ரோலைட்டா வச்சிடுறாரு. சரி. சோ இங்க இதுதான் எலக்ட்ரோலைட். இங்க வந்து பாத்தீங்கன்னா இது எலக்ட்ரோலைட். ஓகே ஃபைன். இப்போ என்ன நடக்கும்? எனக்கு இந்த ஜிங்க் வந்து பார்த்தோம்னா ஜிங்க் வந்து சாலிடா இருக்கும். இது ஜிங்க் 2+ ஆக என்னாகும்? அந்த சொல்யூஷனுக்குள்ள போகும். ஜிங்க் 2+ சொல்யூஷனுக்குள்ள போகும். 2 எலக்ட்ரானை தான் கையில வச்சுக்கும். சோ இதுகிட்ட என்ன ஆகுது? 2 எலக்ட்ரான் இதுகிட்ட ஸ்டோர் ஆகுது. இதுக்குள்ள என்ன போகுது? ஜிங்க் 2+ அப்படிங்கிறது உள்ள போகுது. ஜிங்க் 2+ அப்படிங்கிறது உள்ள போகுது. இதே சமயத்துல இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காப்பர் சல்பேட் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த காப்பர் சல்பேட். இந்த காப்பர் சல்பேட் என்னவா பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காப்பர் 2+ ஆகவும் SO4 2- ஆகவும் பிரிஞ்சிருக்கும். சோ இங்க இருக்கக்கூடிய காப்பர் 2+ காப்பரா மாறுறதுக்கு என்ன தேவை அப்படின்னா எலக்ட்ரான்கள் தேவை. சோ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இது ரெண்டையும் சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். சரியா? இது பாசிட்டிவ். சோ இங்க இருந்து எலக்ட்ரான்கள் என்ன ஆகும்? ஓட ஆரம்பிக்கும் வரிசையா. அப்ப என்ன ஆகுது? இந்த காப்பர் 2+ வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் அக்வா ஸ்டேட்ல இருக்குது. சோ இது என்ன பண்ணுது? 2 எலக்ட்ரான்களை அக்செப்ட் பண்ணி காப்பரா மாறுது, சாலிடா மாறுது. அப்போ தொடர்ச்சியா வந்து பார்த்தோம்னா ஜிங்க் வந்து எலக்ட்ரான்களை இழந்துட்டு இருக்குது. அதாவது தொடர்ச்சியா ஜிங்க் வந்து பார்த்தோம்னா ஆக்சிடேஷன் ஆயிட்டு இருக்குது, ஆக்சிஜனேற்ற முடியுது. அதே நேரத்துல தொடர்ச்சியா காப்பர் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்களை அக்செப்ட் பண்ணி ஒடுக்க முடியுது, ரிடக்ஷன் ஆகுது. சோ ஒரே நேரத்துல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜனேற்றமும் ஒடுக்குதலும் தொடர்ந்து நடக்குது. சோ விச் இஸ் கால்ட் அஸ் a redox reaction. ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை இங்க நடக்குது. ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை நடக்குது. சோ இப்படி நடக்கும்போது இந்த ஜிங்க் ராட்ல எலக்ட்ரான்கள் அதிகமாகவும் காப்பர்ல எலக்ட்ரான்கள் கம்மியாகவும் இருக்கு. சரியா? சோ ஜிங்க்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் மின்னழுத்தம் வந்து அதிகமா இருக்கும். காப்பர்ல இருக்கக்கூடிய மின்னழுத்தம் கம்மியா இருக்கும். அப்ப ஜிங்கையும் காப்பரையும் நீங்க ஒரு வயரை வச்சு கனெக்ட் பண்ணும்போது அங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு மின்னழுத்த வேறுபாடு, ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் உண்டாகுது. அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா E0 ஆஃப் செல் இல்லாட்ட EMF அப்படின்னு சொல்லி சொல்றோம். மின்னியக்கு விசை அப்படிங்கிற வார்த்தையை வச்சு சொல்றோம். இந்த செல்லுக்கான மின்னியக்கு விசை. சோ இந்த செல்லுக்கான மின்னியக்கு விசை அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஜிங்க்ல என்ன மின்னழுத்தம் உண்டாகுது, இந்த ஜிங்கோட திட்ட மின்னழுத்தம் என்ன, அதாவது ஜிங்க் will become zinc 2+. இந்த செல்லோட திட்ட மின்னழுத்தம் என்ன, ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் என்ன, and copper will become copper 2+. I'm sorry, copper 2+ will become copper. இதோட திட்ட மின்னழுத்தம் என்ன, இது ரெண்டையும் கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மொத்த செல்லோட மின்னியக்கு விசை அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? ரெண்டாவது இதுல இந்த ரியாக்ஷன் தொடர்ச்சியா நடக்க பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோலைட் வந்து பார்த்தோம்னா தொடர்ச்சியா பாசிட்டிவ் அயன்ஸ் அதிகமா வாங்கிட்டே இருக்கும். அதனால இந்த எலக்ட்ரோலைட்ல அதிகமான பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதே மாதிரி இந்த காப்பர் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோலைட்ல தொடர்ச்சியா வந்து பார்த்தோம்னா காப்பர் 2+ என்னவா போயிட்டு இருக்குது, காப்பரா மாறி இதுல படிஞ்சிட்டு இருக்கும். அப்போ இதுல இருக்கக்கூடிய சல்பேட்டோட அளவு கூடுறதால இது தொடர்ச்சியா என்னவா மாறிட்டு இருக்கும், நெகட்டிவா மாறிட்டு இருக்கும். சோ இந்த எலக்ட்ரோலைட் பாசிட்டிவாவும் இந்த எலக்ட்ரோலைட் நெகட்டிவாவும் இருக்கும். அப்ப இத சமப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் யூ டியூப் ஒன்று வைக்கணும். ஒரு இன்வெர்டட் யூ டியூப். இந்த இன்வெர்டட் யூ டியூப் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சால்ட் பிரிட்ஜ், உப்பு பாலம்னு சொல்றோம். சால்ட் பிரிட்ஜ்னு சொல்றோம். அதாவது உப்பு பாலம் இங்க இருக்கு. சோ இந்த உப்பு பாலத்துக்குள்ள என்ன இருக்கும்னா அகர் அகர் ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெல் இருக்கும். என்ன இருக்கும்? அகர் அகர் ஜெல். இந்த அகர் அகர் ஜெல்லுக்குள்ள சரியா நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எய்தர் பொட்டாசியம் குளோரைடையோ இல்ல அமோனியம் நைட்ரேட்டையோ ஏதாச்சும் ஒரு உப்பை வந்து பாத்தீங்கன்னா தடவி வச்சிருப்போம். இது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உப்புல இருக்கக்கூடிய பொட்டாசியம் குளோரைட் இருக்குன்னு வைங்க, பொட்டாசியம் அப்படிங்கிறது பாசிட்டிவ், குளோரின் அப்படிங்கிறது நெகட்டிவ். குளோரின் அப்படிங்கிறது நெகட்டிவ். சோ இந்த உப்புல இருக்கக்கூடிய பொட்டாசியம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நெகட்டிவை நோக்கி இந்த இடத்துல படிஞ்சு நிற்கும், இந்த இடத்துல தேங்கி நிற்கும். Cl- இந்த இடத்துல தேங்கி நிற்கும்.
சோ ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கக்கூடிய எக்ஸஸ் பாசிட்டிவ் அதிகமான இருக்கக்கூடிய பாசிட்டிவ் இந்த குளோரின் மைனஸ் பேலன்ஸ் பண்ணும். இங்க இருக்கக்கூடிய எக்ஸஸ் நெகட்டிவ் இந்த பொட்டாசியம் பிளஸ் என்ன பண்ணும் சமப்படுத்தும். அதனால உப்பு பாலம் அப்படிங்கிறது ரெண்டு மின் பகுதிக்கும் இடையில ஒரு மின் நடுநிலைத்தன்மை உருவாக்குறதுக்கு காரணமா அமையுது. சரியா? சோ இதுதான் என்ன ஒரு எலக்ட்ரோ கெமிக்கல் செல்லுக்கான ஃபண்டமெண்டலா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். எப்படி? சரியா? மின்கலத்திற்கான குறியீடு என்ன? மின்கலத்திற்கான குறியீடு குறியீடு அதாவது கால்வானிக் செல்லுக்கான இந்த இந்த செல்ல முன்னாடி பார்த்து நம்ம இந்த செல்ல என்ன சொல்லுவோம்னா கால்வானிக் செல்னு சொல்லுவோம். சரியா? ஜெனரலா வந்து பார்த்தோம்னா மின்கலம்னு இப்ப வச்சுக்கலாம். சரியா? ஒரு செல் ரெப்ரசன்டேஷன் அதை ரெப்ரசன்ட் பண்றது எப்படி? சோ நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த செல்ல கேத்தோட் இருக்க வேண்டிய இடத்துல ஜிங்க் இருந்துச்சு. சோ ஜிங்கை ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்லாஷ் போட்டு அது சாலிடா இருக்கும். ஏன்னா ராடு தானே சாலிடா இருக்கும். ஜிங்க் என்னவா மாறும்? ஜிங்க் 2+ மாறும். அது அக்வா. சரியா? தென் உப்பு பாலத்துக்கு என்ன பண்ணணும்? 2 லைன் போட்டு காமிக்கணும். இங்க என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பர் 2+ ஆல்ரெடி இருந்துச்சு அக்வா ஸ்டேட்ல. அது இந்த 2 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி காப்பரா மாறும், சாலிடா மாறும். சரியா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால்வானிக் மின்கலத்துக்கான குறியீடு அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ சோ இது தொடர்ச்சியா எலக்ட்ரான்களை இழந்துகிட்டே இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிங்க் அப்படிங்கிறது 2 எலக்ட்ரான்களை லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ இத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சால்ட் பிரிட்ஜ். சோ யார் எலக்ட்ரான்கள் லூஸ் பண்றாங்களோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேத்தோடுன்னு சொல்லுவோம். யார் எலக்ட்ரான்களை அக்செப்ட் பண்றாங்களோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி யார் எலக்ட்ரான்கள் லூஸ் பண்றாங்களோ அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்? ஆனோடுன்னு சொல்லுவோம். மாத்தி சொல்றேன் பாருங்க. யார் எலக்ட்ரான்களை லூஸ் பண்றாங்களோ அதுக்கு பேர் என்ன பேரு? ஆனோடு, நேர்மின் முனை. யார் எலக்ட்ரான்களை அக்செப்ட் பண்றாங்களோ அதுக்கு பேர் என்ன பேரு? கேத்தோடு, எதிர்மின் முனை. சரியா? இதுல தெளிவா இருக்கணும். ரைட்? ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இத மட்டும் தனியா வச்சிருக்கோம் இல்லையா? ஒரு ஜிங்க் ராட ஜிங்க் சல்பேட்ல மட்டும் தனியா வச்சுக்கிறதுக்கு பேர் என்ன பேருன்னா ஹாஃப் செல் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அதே மாதிரி இதுக்கு இத தனியா வச்சிருந்தீங்கன்னா இதுக்கு பேர் என்ன பேரு? இது அனதர் ஹாஃப் செல் அரை மின்கலம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஒரு அரை மின்கலத்துக்கு தான் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திட்ட மின்னழுத்தம்னு ஒண்ணு இருக்கும். ஒரு அரை மின்கலத்துக்கு என்ன இருக்கும்? திட்ட மின்னழுத்தம் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். E0 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். E0 Zn பார் Zn2+ அப்படின்னா இந்த ஜிங்க் மட்டும் வந்து பார்த்தோம்னா எவ்வளவு எலக்ட்ரான்களை தொடர்ச்சியா தன்னால இறக்க முடியும், எவ்வளவு மின்னழுத்தத்தை உண்டு பண்ண முடியும். ஏன்னா இதுல வந்து மின்னழுத்தம் தொடர்ச்சியா குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்ப வந்து பார்த்தோம்னா ஜிங்க்ல வந்து பார்த்தோம்னா என்ன மின்னழுத்தம் ப்ரொடியூஸ் ஆகும், காப்பர்ல என்ன மின்னழுத்தம் கூடும். இதை மட்டும் தனித்தனியா சொல்றதுக்கு பேர் தான் என்ன பேருன்னா ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு சொல்லுவோம். சரியா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆனோடோடது. இது யாருன்னு பாத்தீங்கன்னா கேத்தோடோடது. சரியா? இல்லன்னா வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா இ செல் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியது. ஒரு செல்லோட மொத்த மின்கலன் அப்படிங்கிறது இ ஆஃப் ஆக்சிடேஷன் நடக்கிறது பிளஸ் இ ஆஃப் ரிடக்ஷன் நடக்கிறது. அல்லது இ ஆஃப் ஆக்சிடேஷன் நடக்கிறது தான் யாரு? ஆனோடு. ரிடக்ஷன் நடக்கிறது தான் யாரு? கேத்தோடு. சோ இத மறக்க கூடாது. சரியா? இப்போ இவங்களுக்கு தனித்தனியான இ செல் இந்த இ ஆக்சிடேஷனையோ இ ரிடக்ஷனையோ இவங்கள ஒரு தனித்தனி ஹாஃப் செல்லுக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம அதோட திட்ட மின்னழுத்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றது என்ன? SHE திட்ட ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு அப்படி மின்வாயின்னு சொல்லுவோம். சோ இதுக்கான பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் இப்ப நம்ம பார்க்க போறது இல்ல. சோ ஜஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த திட்ட ஹைட்ரஜன் மின்வாய் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இதோட EMF E ஆஃப் E0 ஆஃப் H2 அப்படிங்கிறது 2H+ மாறும். இங்க ஹைட்ரஜன் மின்வாயை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்? H2 அப்படிங்கிறது 2H+ மாறும். ஆர்எல்ஸ் 2H+ அப்படிங்கிறது H2 மாறும். ஒன்னு ஹைட்ரஜன் எலக்ட்ரான்களை இழந்து 2H+ மாறும்.
இல்லைன்னா ஹைட்ரஜன் அயனி 2 எலக்ட்ரான்களை அக்செப்ட் பண்ணி H2 மாறும். இந்த 2 கண்டிஷன்லயுமே இதோட திட்ட ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 வோல்ட்டா இருக்கும். இதைத்தான் ரெஃபரன்ஸ்னு சொல்றோம். சரியா? அதாவது வந்து பார்த்தோன்னா இதை அடிப்படையா வச்சுதான் மத்ததுக்கு மெஷர் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஜிங்க் சிங்க் 2+ இருக்குது. இந்த செல்லுக்கான இ வேல்யூ தெரியணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இதை கொண்டு போய் ஜிங்க் சிங்க் 2+ கொண்டு போய் என்ன பண்ணுவேன், ஹைட்ரஜனோட கனெக்ட் பண்ணுவேன். எதோட கனெக்ட் பண்ணுவேன், ஹைட்ரஜனோட கனெக்ட் பண்ணுவேன். அங்க என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2H+ என்னவா மாறும், H2 மாறும். சோ இவன் ஆக்சிடைஸ் ஆவா, இவன் என்னவா ரெடியூஸ் ஆவா. இவன் ஆக்சிஜனேற்றம் அடையும், இது ஒடுக்கம் அடையும். சரியா? சோ இவனுக்கான இப்போ இந்த மொத்த செல்லுக்கான இ வேல்யூ நமக்கு தெரியும். இ செல் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும். சோ இங்க இ செல் அப்படிங்கிறது யாருக்கு, இ இசட்என் இசட்என் 2+ பிளஸ் இ 2H+ H2 2H+ பார் H2. இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ண முடியும், இந்த செல்லை நீங்க ஜஸ்ட் கனெக்ட் பண்ணீங்கனாலே, இந்த செட்டப்பை நீங்க உருவாக்குனீங்கனாலே இந்த இ செல் வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். இதோட வேல்யூ 0வா இருக்கும். அப்போ இ செல் நீங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ அதுதான் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், இ இசட்என் பார் இசட்என் 2+ ஈக்குவலா இருக்கும். சோ இப்படி எந்த அரை மின்கலத்துக்கு உங்களுக்கு திட்ட மின்னழுத்தம் வேணுமோ, எந்த ஹாஃப் செல்லுக்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் வேணுமோ அதை என்ன பண்ணிக்கணும், நீங்க ஹைட்ரஜன் மின்வாயோட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைச்சிரும், ஆட்டோமேட்டிக்கா அந்த மின்வாய்க்கான மின்னழுத்தம் என்ன அப்படிங்கிறது கிடைச்சிரும். சரியா? அதுதான் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் மின்வாயோட யூசேஜ். சோ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ உங்களுக்கு E of சரியா, E of 2H+ 2H2 இதோட ஸ்டாண்டர்ட் EMF அப்படிங்கிறது 0 வோல்ட். திட்ட மின்னழுத்தம் அப்படிங்கிறது என்ன, 0 வோல்ட். இதை அடிப்படையா வச்சுக்கிட்டு பல்வேறு செல்களுக்கும் பல்வேறு அரை மின்கலங்களுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா E0 மதிப்பை கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருக்கிறது லித்தியம் பார் லித்தியம் பிளஸ், லித்தியம் பார் லித்தியம் பிளஸ் என்ன அர்த்தம், இது வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லித்தியம் பிளஸ் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணி லித்தியமா மாறுதுன்னு வைங்க. லித்தியம் பிளஸ் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி லித்தியமா மாறுது. ஏன் வந்து பார்த்தோம்னா நான் லித்தியம் பிளஸ் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன்னா, ஜென்ரலா லித்தியமை பொறுத்த வரைக்கும் அது தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை இழந்துதான் நிற்கும் எப்பவுமே. லித்தியமோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மட் அப்படிங்கிறது லித்தியம் பிளஸ் தான். லித்தியமோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மட் அப்படிங்கிறது என்ன, லித்தியம் பிளஸ் தான். சரியா? இது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லித்தியத்தோட அணியன் வந்து பாத்தீங்கன்னா 3, அட்டாமிக் நம்பர் 3. இதோட எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, முதல் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரானும் இரண்டாவது ஆர்பிட்ல ஒரு எலக்ட்ரானும் இருக்கும். சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு எலக்ட்ரானுக்காக ஒரு முழு செகண்ட் ஆர்பிட் என்ன இருக்குது, ஃபார்ம் ஆயிருக்குது. இது போக இதுல 2p வேற இருக்குது. 2sல 1, 2pல எதுவுமே ஃபில் ஆயிருக்காது. சோ அப்ப இரண்டாவது ஆர்பிட் பெருசு இல்லையா, அந்த பெரிய ஆர்பிட் இது வந்து இது வெறும் ஒரு எலக்ட்ரானுக்காக ஃபார்ம் ஆயிருக்குது. அப்ப லித்தியம் அப்படிங்கிறது எப்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரானை இழந்து லித்தியம் பிளஸ்ஸா தான் மாறும். இதுதான் நார்மலா நடக்கிறது. சரியா? ஆனா இங்க நான் ரியாக்ஷன் எப்படி எழுதியிருக்கேன், லித்தியம் பிளஸ் வந்து ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி லித்தியமா மாறுறது அப்படிங்கிறது சாதாரணமா நடக்குமான்னு கேட்டா நடக்காது. நம்மளாதான் இதை நடத்த வைக்கணும். சரியா? அப்ப இந்த மாதிரியான ரியாக்ஷனுக்கு E0 வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா -3.05 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. கண்டுபிடிச்சது இதோட சேர்த்து எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஹைட்ரஜனோட சேர்த்து வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லித்தியம் வந்து பார்த்தோம்னா ஆக்சிடைஸ் தான் ஆகும். லித்தியம் என்ன ஆகும், ஆக்சிஜனேற்றம் அடையத்தான் விரும்புமே தவிர ஒடுக்கம் அடைய ஒருபோதும் விரும்பாது. லித்தியம் எலக்ட்ரானை இழக்கத்தான் விரும்புமே தவிர எலக்ட்ரானை ஏத்துக்க விரும்பவே செய்யாது. அப்ப எலக்ட்ரானை இழக்கத்தான் விரும்புது அப்படின்னா நீங்க எலக்ட்ரானை கொடுக்குறீங்க, இங்க நீங்க அப்ப அதுக்கு எதிரான ஒரு வேலையை செய்றீங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா E0 வேல்யூ எப்படி இருக்குது, -3.05 வருது. அப்ப நல்லா கவனிங்க, யாரெல்லாம் எலக்ட்ரானை இழக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரானை கொடுப்பவங்களா இருப்பாங்க, எலக்ட்ரானை வேற ஆளுக்கு திருப்பவங்களா இருப்பாங்க. அதாவது இவன் வந்து பார்த்தோம்னா தன்னளவுல ஆக்சிடைஸ் ஆகுறதுக்கு தான் காரணமா இருக்கும். ஈஸியா ஆகும், ஆக்சிடைசிங் தான் ஆகும்.
அப்போ he is the best reducing agent. சிறந்த ஒடுக்கும் காரணி யாருன்னு பாத்தீங்கன்னா லித்தியமா தான் இருக்கும். சிறந்த ஒடுக்கும் காரணி யாரு? லித்தியம். ஏன் இவன் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரானை இழக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான். சோ வந்து பார்த்தோம்னா யாருக்கிட்ட வந்தாலும் இவங்க கூட யாரை சேர்த்தாலும் அவங்க மேல என்ன பண்ணிடுவான்? எலக்ட்ரானை திரிச்சு விட்டுருவான். அப்போ யாருக்கிட்ட வேணாலும் எலக்ட்ரானை தள்ளி விடுறதுக்கு யார் காரணமா இருக்குதா? அப்ப லித்தியம் காரணமா இருக்குது. அப்போ லித்தியமோட உதாரணத்துக்கு நீங்க காப்பரை சேர்க்கறீங்க அப்படின்னா லித்தியம் என்ன பண்ணும்? தாங்கிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரானை எடுத்து காப்பருக்கு மேல திரிச்சு விட்டுரும். அப்ப காப்பர் என்ன ஆயிரும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எலக்ட்ரானை ஏத்துக்கக்கூடிய பண்பு பெற்றும். காப்பர் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுது அப்படின்னா காப்பர் ஒடுக்கமடையுதுன்னு அர்த்தம். அப்ப காப்பரை ஒடுக்கம் பண்றதுக்கு காப்பரை ரெடியூஸ் பண்றதுக்கு யார் காரணமா இருக்கா? லித்தியம் தான் காரணமா இருக்கு. அப்ப யார் வந்து பார்த்தோம்னா தன்னளவுல ஆக்சிடைஸ் ஆவறாங்களோ அவங்க பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்டா இருப்பாங்க. சிறந்த ஒடுக்கும் காரணியா இருப்பாங்க. இப்ப இதுக்கு நேர் எதிரா ஃப்ளூரின் எடுத்துக்கங்க. இதுக்கு நேர் எதிரா யார் எடுத்துக்கங்க? ஃப்ளூரின். ஃப்ளூரினோட அணு எண் பாத்தீங்கன்னா 9. 1s2 2s2 2p5 இதோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா முதல் வட்டத்துல 2 எலக்ட்ரான்கள் ஃபில் ஆயிருக்கும் 9 அப்படிங்கறதால. இரண்டாவது வட்டத்துல 7 எலக்ட்ரான்கள் இருக்கும். இன்னும் ஒருத்த வந்துட்டா இது நல்லா சந்தோஷப்படையும். ஃப்ளூரின் அப்படிங்கிறது ஹாப்பியா இருக்கும். அப்ப ஃப்ளூரின் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு எலக்ட்ரானை வாங்கி F- இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படும். சரியா? எப்பவுமே எப்படி இருக்கும்? F- இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படும். சரியா? சோ இப்போ உங்ககிட்ட ஃப்ளூரின் இருக்குது அப்படின்னா ஃப்ளூரினை பொறுத்த வரைக்கும் அது F2 அப்படிங்கிற ஸ்டேஜ்ல தான் இருக்கும். பட் இது நார்மலா என்ன பண்ணும்? 2 எலக்ட்ரானை வாங்குறதுக்கு தான் பார்க்கும். 2 எலக்ட்ரானை வாங்கி என்னவா மாறும்? 2F- மாறுறதுக்கு தான் பார்க்கும். சோ இப்போ இங்க பாருங்க, இங்க பாருங்க. லித்தியமும் எலக்ட்ரானை வாங்கி இருக்குது. அதே சமயத்துல ஃப்ளூரினும் எலக்ட்ரானை வாங்கி இருக்குது. இதுல யார் எலக்ட்ரானை வாங்குறதுக்கு விருப்பப்படுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளூரின் தான் எலக்ட்ரானை வாங்குறதுக்கு விருப்பப்படும். அப்ப இதுக்கான E0 மதிப்பு பாத்தீங்க அப்படின்னா +2.87 வோல்ட் பாசிட்டிவ்ல இருக்கும். அதாவது ஃப்ளூரின் அப்படிங்கிறது என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது, ஒடுக்கம் அடைகிறது. அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா யார்கிட்ட இருந்தாச்சும் எலக்ட்ரானை வாங்குறதுக்கு காரணமா இருக்கும். ஃப்ளூரினோட யார் சேர்த்தீங்கனாலும் ஃப்ளூரின் என்ன பண்ணும்? அவங்க கிட்ட இருந்து எலக்ட்ரானை பிடிக்கிறோம். அப்போ ஃப்ளூரின் வந்து பாத்தோம்னா ஒரு பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஃப்ளூரின் என்ன? ஒரு பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சிறந்த ஆக்சிஜனேற்றும் காரணி. ஏன்? ஃப்ளூரினோட யாரை சேர்த்தீங்கனாலும் அவங்க கிட்ட இருந்து எலக்ட்ரானை பிடிக்கிடுவான். எலக்ட்ரானை வந்து பாத்தோம்னா இறக்க வச்சிருவான். அதனால ஃப்ளூரின் வந்து பாத்தோம்னா சிறந்த ஆக்சிஜனேற்றும் காரணி. ஒருத்தர் இருக்கான். ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தோம்னா ஒரு ஏன்னு ஒரு பொருள் இருக்குது. இந்த பொருளை ஆக்சிடைஸ் பண்ணணும், ஆக்சிஜனேட் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்? அவனோட ஃப்ளூரினை சேர்த்து விட்டீங்கன்னா போதும். ஃப்ளூரின் என்ன பண்ணிடும்? அவங்க கிட்ட இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடும். சோ ஃப்ளூரின் ஒடுக்கம் அடைஞ்சி அந்த ஏ என்ன பண்ணிடும்? ஆக்சிடைஸ் பண்ணிடும். அதுவே லித்தியம் சேர்த்து வச்சீங்க வைங்களேன், லித்தியம் என்ன பண்ணும்? தாங்கிட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரானை கொடுத்துரும். அதாவது லித்தியம் ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிரும். லித்தியம் கூட சேர்றவன் என்ன பண்ண வச்சிரும்? ஒடுக்கம் அடைய வச்சிரும். சோ வார்த்தையை கிளியரா புரிஞ்சுக்கணும். சோ தன்னளவுல ஆக்சிடைஸ் ஆகிறது பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்டா இருக்கும். தன்னளவுல ரெடியூஸ் ஆக விருப்பப்படுறது பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்டா இருக்கும். சரியா? தன்னளவுல ஆக்சிஜனேற்றம் அடைகிறது சிறந்த ஒடுக்கும் காரணியா இருக்கும். தன்னளவுல ஒடுக்கம் அடைகிறது சிறந்த ஆக்சிஜனேற்றும் காரணியா இருக்கும். சரியா? இது ரெண்டுக்கும் நடுக்குள்ளதான் யார் இருக்கா? ஹைட்ரஜன் இருக்கா. ஆக்சிஜனேற்றமும் அடையாது, ஒடுக்கமும் அடையாது. ரெண்டுக்குமே என்ன? 0 வோல்ட் தான். ரெண்டுமே ஆயிக்குது 0 வோல்ட் தான். காப்பர் எடுத்துக்கிட்டீங்களா? இப்ப யாரு? காப்பர் எடுத்துக்கங்க. காப்பர் எப்பவுமே என்ன ஆகும்? காப்பர் அப்படிங்கிறது காப்பர் 2+ கிவ்ஸ் 2 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி காப்பரா மாறுதுன்னு வைங்க. இது சாதாரணமா நடக்குமான்னு கேட்டா எஸ். காப்பர் எப்பவுமே 2 எலக்ட்ரானை வாங்குறதுக்கு தான் பார்க்கும். சரியா? ஏன்னா காப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா 29 அட்டாமிக் நம்பர். ஒரு எலக்ட்ரானையோ இல்ல 2 எலக்ட்ரானையோ வாங்குறதுக்கு தான் பார்க்கும். சோ காப்பரா மாறுறதுக்கு அது என்ன பண்ணும்? ட்ரை பண்ணும். அப்போ இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு காப்பர் 2+ 2 காப்பர் இப்படி இருந்துச்சுன்னா +0.34. இதுவே ஜிங்க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா யாருக்கு? ஜிங்க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிங்க் என்ன பண்ணும்? ஈஸியா எலக்ட்ரானை இறக்கிறதுக்கு தான் பார்க்கும். ஜிங்க் 2+ 2 எலக்ட்ரானா தான் இருக்கிறதுக்கு பார்க்கும். அப்ப நீங்க என்ன எழுதுறீங்க? இதோட ரிவர்ஸ் எழுதுறீங்க. ஜிங்க் 2+ 2 எலக்ட்ரான் கிவ்ஸ் ஜிங்க் எழுதுறீங்க. அப்ப இங்க E பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். E வேல்யூ பாத்தீங்கன்னா -0.76 வோல்ட். ஏன்னா ஜிங்க் வந்து நார்மலா ஜிங்க் 2+ இருக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஜிங்க் 2+ புடிச்சு ஜிங்கா மாத்துறீங்க. அப்ப அதுக்கு நெகட்டிவா தான் என்ன வரும்? பொட்டன்ஷியல் வரும். சோ யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் பொட்டன்ஷியல் வருதோ அவங்க எல்லாம் என்ன ஆயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிடைஸ் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க எல்லாம் ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் வருதோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கம் அடைஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு நேற்று கியூஸ் எழுதிருந்தீங்கன்னா தெரியும். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹாஸ்டல் ரியாக்ஷன் கொடுத்து இதுல எது பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், எது பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். சரியா?
சோ இது ரிலவெண்டான क्वेश्चंस நீட்ல அதிகமா எதிர்பார்க்க முடியும். இந்த கான்செப்ட தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. ரைட்? ஃபாரடேயின் மின்னாற்பகுத்தல் விதி. சோ மின்னாற்பகுத்தல் நடக்கும்போது, எலக்ட்ரோலைசிஸ் நடக்கும்போது நம்மளே போன இதுல பார்த்திருந்தோம். காப்பர் 2+ அப்படிங்கிறது 2 எலக்ட்ரான்களை அக்செப்ட் பண்ணி காப்பரா மாறுது. இந்த காப்பர் அப்படிங்கிறது எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்வாயில தான் படியும். அப்போ எலக்ட்ரோலைசிஸ் நடக்கும்போது, சரியா, மின்னாற்பகுத்தல் நடக்கும்போது மின்வாயில் படியக்கூடிய பொருளின் நிறையானது, மின்வாயில் படியும் பொருளின் நிறை, மின்வாயில் படியும் பொருளின் நிறை, சரியா, மாஸ் ஆஃப் அயன்ஸ் டெபாசிட்டட் இன் எலக்ட்ரோட், எம். m எப்படி இருக்கும்? நீங்க எவ்வளவு மின்னூட்டத்தை அனுப்புறீங்களோ, m is proportional to என்னவா இருக்கும்? q வா இருக்கும். சோ அப்ப m is proportional to q அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மின்னோட்டத்தை தான் கொடுத்திருப்பாங்க. ஃபார்முலால எப்பவுமே என்ன கொடுத்திருப்பாங்க? I, மின்னோட்டம் தான் கொடுத்திருப்பாங்க. மின்னோட்டத்துக்கு மின்னூட்டத்துக்கு என்ன ஃபார்முலா? I is equal to q by t. அப்போ m is proportional to I into t. m equal to ஒரு கான்ஸ்டன்ட் வரும். அந்த கான்ஸ்டன்ட் யாரு? z ன்னு சொல்லுவோம். z into I into t. z அப்படிங்கிறது யாருன்னா எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட், அதாவது மின்வேதி இணை எண்ணுன்னு சொல்லுவோம். எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட், மின்வேதி சமானம்னு சொல்லுவோம். மின்வேதி சமானம் எண் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கு வந்து 1 மோல் இருக்கக்கூடிய பொருள், 1 மோல் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெபாசிஷன் நடக்கணும்னா, நல்லா கவனிக்கணும், டெபாசிஷன் என்ன இருக்கணும்? 1 மோல் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும்னா நான் எவ்வளவு மின்னூட்டத்தை கொடுக்கணும்? எவ்வளவு மின்னூட்டத்தை கொடுக்கணும்? சார்ஜ் என்ன? இதுக்கான ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் இங்க பார்க்கணும். 1 மோலுக்கு எவ்வளவு சார்ஜ் அப்படிங்கிறது தெரியணும். உங்களுக்கு தெரியும் 1 மோல் அப்படின்னா 6.023 into 10 to the power of 23 ஆட்டம்ஸ் இருக்கும், இல்லைன்னா மாலிகுல்ஸ் இருக்கும். ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ், அணுக்களோ அல்லது மூலக்கூறுகளோ இருக்கும் ஒரு மோல்ல. நமக்கு இப்ப நான் இங்க ரியாக்ஷன் எழுதியிருக்கேன். காப்பர் 2+ வந்து 2 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி காப்பரா மாறி இருக்குதுன்னு ரியாக்ஷன் எழுதியிருக்கேன். இந்த ரியாக்ஷன் ஒரு காப்பர் அணுவுக்கு மட்டும். இதே மாதிரி இத்தனை கோடி காப்பர் அணுக்கள் என்ன பண்ணும்? ரியாக்ஷன்ல ஈடுபடும். அப்ப ஒரு மோல் அப்படின்னா இத்தனை கோடி காப்பர் 2+ 2 எலக்ட்ரான்கள் 2 எலக்ட்ரான்களை அக்செப்ட் பண்ணி காப்பரா மாறும். அப்ப அதுக்கு நீங்க மொத்தமா எவ்வளவு மின்னூட்டம் கொடுக்கணும் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். அதுக்கு மொத்தமா எவ்வளவு மின்னூட்டம் கொடுக்கணும் அப்படிங்கறத பார்க்கணும். நல்லா பாருங்க. இப்ப எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு பொதுவா எழுதுறேன். xn+, ஏதோ ஒரு பொதுவான ஆட்டம் 2 n எலக்ட்ரான்களை இழந்திருக்குது. இத வந்து பாத்தீங்கன்னா எக்ஸா மாத்தணும் அப்படின்னா நீங்க எத்தனை எலக்ட்ரான்களை கொடுக்கணும்? you have to give n electrons. n எலக்ட்ரான்களை கொடுத்தீங்கன்னா தான் அது என்னவா மாறும்? எக்ஸா மாறும். அப்போ ஒரு ஆட்டமுக்கு, ஒரு அணுவுக்கு நீங்க எத்தனை q கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா n எலக்ட்ரான்களை கொடுக்க வேண்டியிருக்குது. n டைம்ஸ் எலக்ட்ரான்களை கொடுக்க வேண்டியிருக்குது. அப்ப q கான ஃபார்முலா என்ன? n into சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். இங்க e போட்டு, இங்க e போட்டுக்கிறது எலக்ட்ரான் அப்படிங்கறத ரெப்ரசன்ட் பண்றதுக்கு. இந்த ஸ்மால் e அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானின் மின்னூட்டம். 1.6 into 10 to the power of -19 வரும் இல்லையா? அது இது யாருக்கு? ஒரு ஆட்டம்க்கு. இப்போ எனக்கு இத்தனை ஆட்டம்னு வந்துருச்சுன்னா அதுக்கு q எவ்வளவு தேவைப்படும்? n into e க்கு பதிலா நான் என்ன போட்டுக்கிறேன்? 1.6 into 10 to the power of -19 போட்டுக்கிறேன். e யோட வேல்யூ என்ன? ஒரு எலக்ட்ரானோட மின்னூட்டம், இதோட மதிப்பு 1.6 into 10 to the power of -19. அதே மாதிரி எனக்கு எத்தனை ஆட்டம் இருக்குது? இத்தனை ஆட்டம் இருக்குது. 6.023 into 10 to the power of 23 ஆட்டம்ஸ் இருக்குது. சோ இதெல்லாம் சேர்ந்துருச்சா என்ன அர்த்தம்? ஒரு மோலுக்கு நம்ம எவ்வளவு மின்னூட்டம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்ப q வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வரக்கூடியதுதான் 96,495 ன்னு சொல்லுவோம். 96,495 n. இந்த 96,495 தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரடேன்னு சொல்லுவாங்க. 1f அப்படின்னு சொல்லுவாங்க. 96,495 கூலும். 1f அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 ஃபாரடே அப்படின்னா 96,495 கூலும் சேர்ந்துச்சுன்னா அது அர்த்தம் 1f ன்னு அர்த்தம். அப்ப q என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா n into f. சோ இது சிம்பிளான லாஜிக். உங்ககிட்ட 1 மோல் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 மோல் எனக்கு காப்பர் வந்து டெபாசிட் ஆகணும் அப்படின்னா நீங்க எவ்வளவு சார்ஜ் கொடுக்கணும்னு கேட்டாங்கன்னா சிம்பிளா ஒரு காப்பருக்கு எவ்வளவுப்பா? 2. அப்ப 1 மோலுக்கு என்ன? 2 into f ன்னு போட்டு போயிட்டு போயிடலாம்.
1 மோல் காப்பருக்கு இவ்வளவுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுல இருந்து நீங்க என்ன கண்டுபிடிக்க முடியும்? 1 கிராம் காப்பருக்கு என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். இப்போ 1 மோல் காப்பருக்கு எவ்வளவுப்பா சார்ஜ் கொடுக்கணும்? Q is equal to 1 மோல் காப்பரா? ஒரு காப்பருக்கு 2 எலக்ட்ரான் தேவைப்படுது. அப்ப N is equal to 2. அப்ப 1 மோல் காப்பருக்கு நீங்க கொடுக்க வேண்டிய மின்னூட்டம் என்ன? 2 into F. 1 மோல் காப்பர்னா எத்தனை கிராம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியணும். 63.5 கிராம். இதை கொடுத்துருவாங்க இந்த இன்ஃபர்மேஷனை. காப்பரோட அணு நிறைன்னு கொடுப்பாங்க, இல்லாட்ட காப்பரோட மோலார் நிறைன்னு கொடுப்பாங்க. 1 மோல் காப்பர்னா 63.5 கிராம். 63.5 கிராமுக்கு எத்தனை Q அப்படிங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுல இருந்து 1 கிராமுக்கு கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிச்சிடலாம். Q is equal to 63.5 டிவைட் பண்ணா போதும் வரக்கூடிய ஆன்சர். இப்ப 50 கிராம் கேக்குறாங்களா? 50 கிராம் is equal to 50 கிராம் காப்பர் டெபாசிட் ஆகணுமா? Q is equal to என்ன பண்ணும்? N into F by 63.5 into எத்தனை கிராம் அத்தனை கிராம். அப்போ காப்பரோட டெபாசிஷன் கேக்குறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? எக்ஸாம்பிள் m கிராம் எனக்கு டெபாசிஷன் நடக்கணும். m கிராம் அளவுக்கு மாஸ் என்ன ஆகணும்? படியணும் அப்படின்னா Q க்கு என்ன ஃபார்முலா? N into F by அதோட மோலார் மாஸ் என்ன? அதோட மோலார் நிறை என்ன? இன்டு எத்தனை கிராம் வேணுமோ அத்தனை கிராம் போட்டீங்கன்னா கிடைச்சிரும். ஸ்ட்ரைட் ஃபார்முலா. N into F by மோலார் மாஸ் into m. ஃபார்முலால ஸ்ட்ரைட் அப்ளை பண்ணீங்கன்னா போதும். 50 கிராம் காப்பர் படியணும்ப்பா. என்ன கேக்குறாங்க? 50 கிராம் காப்பர் படியணும். ஒரு காப்பருக்கு என்ன எத்தனை எலக்ட்ரான்? 2 எலக்ட்ரான். F வேல்யூ தெரியும். காப்பரோட மோலார் மாஸ் தெரியும். எத்தனை கிராம் காப்பர் கேக்குறாங்க? 50 கிராம் காப்பர் கேக்குறாங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா அதுக்கு தேவையான Q கிடைச்சிரும். இந்த Q ல இருந்து நீங்க என்ன கண்டுபிடிச்சிடலாம்? அதுக்கு தேவையான I கிடைச்சிடலாம். என்ன கிடைச்சிடலாம்? மின்னோட்டம் கிடைச்சிடலாம். ஓகேயா? சோ இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு நீங்க மின்னூட்டத்தை கண்டுபிடிக்கலாம், மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கலாம், இல்ல நேரத்தை கண்டுபிடிக்கலாம். சார்ஜ், கரண்ட், டைம் இது எதை வேணாலும் கண்டுபிடிக்கலாம். ரைட்டா? சார்ஜ், கரண்ட், டைம் கொடுத்தாங்கன்னா எவ்வளவு மாஸ் படியும் அப்படிங்கறதே உங்களால என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். சோ இதுதான் ஃபாரடேயோட முதல் விதி. புரியுதா? புரியுதா? சோ இன்னும் ஒரே ஒரு ஒன் மோர் திங்ஸ் இருக்குது. நெர்ன்ஸ் ஈக்குவேஷன். சோ நெர்ன்ஸ் ஈக்குவேஷன் நீங்க பாருங்க, புக்ல பாருங்க. நான் அது எனக்கு இன்னொரு few more minutes தேவைப்படுது. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு இந்த கிளாஸ் இந்த செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். வைண்ட் அப் பண்ணிட்டு இன்னைக்கு இன்னொரு செஷன் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். சரியா? நெர்ன்ஸ் சமன்பாடு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவைஸ் பண்ணணும். அதை நான் அகைன் மெசேஜ் பண்ணி வைண்ட் அப் பண்றேன். இதோட இந்த செஷனை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அதர்வைஸ் நான் க்ளோஸ் பண்றேன்.